ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்பிதாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி எலஞ்சி. இது வந்து கேரளாலாம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக். அதே மாதிரி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவு மைதா, 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, சர்க்கரை 2 டீஸ்பூன், கலருக்காக மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் மாவுக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முட்டை. அரைச்ச பிறகு வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு திக்கான பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி தோசை மாவோட கொஞ்சம் திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இப்போ தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தவா நல்லா சூடானதும் நம்ம தோசை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக போடாமல் இந்த மாதிரி மெலிசாக போட்டுக்கோங்க. 2 பக்கமும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 டீஸ்பூன் அளவு நெய், இதில் ஒரு 10-15 நம்பர் அளவு முந்திரி பருப்பு சேர்த்து இது நல்லா வதங்கின பிறகு 1 கப் அளவு துருவின தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நெய்லியே மீடியம் ஃப்ளேம் டு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ட்ரை ஆகணும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கினதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கரைஞ்சதும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முன்னாடியே நம்ம சுட்டெடுத்த தோசையில் இந்த பூரணை வச்சு அழகாக நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்குக்கெலாம் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவுதாங்க, கேரளா ஸ்பெஷல் எலஞ்சி. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.